பேரு நாகரத்னா. சோ நான் கம்பெனில ஒன் ஆஃப் த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஓகேங்களா, சோ ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல நான் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சோ இன்னைக்கு இந்த ஆக்சஸ் எடுத்து 3.5 இயர்ஸா பெஸ்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சரா இருந்தா 10,000 rupees என்னோட salary. பட் இன்னைக்கு ஆக்சஸ் எடுத்து ஜஸ்ட் 3.5 இயர்ல 45 lakh earn பண்ணிருக்கேன். சோ லைவா சொல்லிட்டு இருக்கேன். எதுக்காகனா இந்த இடத்துல சம்பாதிச்சிருக்கன்ற தைரியத்தோட நான் பேசிட்டு வந்திருக்கேன். சோ அதே மாதிரி என்னோட லைஃப் சேஞ்ச் ஆன மாதிரி உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்காக தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸோ இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஒரு நபர் உங்களை இன்வைட் பண்ணிருப்பாங்க. ஒன்ஸ் ஹார்ட்ஃபுல்லா தேங்க்ஸ் சொல்லிருங்கன்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் வாய்ப்பு கொடுத்ததுனால என்னோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கு. இன்னைக்கு டீச்சர் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஃபுல் டைமா நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னோட டீம் இங்க மட்டும் கிடையாதுங்க. சோ கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, சோ கூடிய சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்லயும் டீம் எடுக்க போறேன். சோ இந்தியால எங்க வேணாலும் இந்த பார்ட் டைம் ஜாப பண்ணலாம். சோ இன்னைக்கு நான் கெத்தா சொல்றேன், வீட்டுல இருந்து என் குழந்தைய பாத்துட்டு ஹஸ்பண்ட பாத்துட்டு சோ மாமனார் மாமியாரை பாத்துட்டு பெஸ்டா இந்த பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்கேன். சோ கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சோ இன்னைக்கான ஒரு சூப்பரான அந்த பார்ட் டைம் ஜாப் என்னன்னு சொல்றதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். சோ இங்க இருக்கக்கூடிய நபர்களும் ரெடி ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம். எஸ், அருணா சிஸ்டர் அண்ட் இருக்கக்கூடிய இடிஸ் அண்ட் சிடிஸ் ஒன்ஸ் எல்லாருமே கவனிங்க. எனக்கு ஏதாவது வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸா இருந்தாலுமே இல்ல என்னோட ஸ்லைடு ஷேர் ஆகலன்னா இமிடியேட்டா கால் பண்ணிருங்க, சரிங்களா? சோ எஸ், தேங்க்யூ லீடர்ஸ். எஸ், நம்ம போயிடலாம். எஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சோ நான் தான் நாகரத்னாங்க. சோ ஸ்டார்ட் அப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ லீடர்ஸ். சோ சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட ஸ்லைடு நான் ஷேர் பண்றேன். சோ நல்லா கவனிங்க. சோ ஒரு 1/2 hour அவ்வளவுதாங்க உங்களோட வாழ்க்கை மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் நான் இன்னைக்கு வந்து சொல்ல போறேன். சோ நல்லா கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே புரிதல்ன்றது கிடைக்கும். சோ எஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். எஸ் லீடர்ஸ். சோ எஸ், சூப்பர். சோ ஒன்ஸ் அகைன் இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நான் வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். சோ அதுக்கு முன்னாடி எங்க சக்சஸ் டீம் சார்பாகவும் அதுலயும் சூப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சோ நம்ம சக்சஸ் டீம் அண்ட் நாகரத்னா மேம் சிடி, மஞ்சுளா மேம் சிடி டீம் சார்பாகவும் ஒன்ஸ் எல்லாருமே நான் வார்ம் வெல்கம் பண்ணிட்டு சோ இன்னைக்கு என்ன பிசினஸ்ன்றதை நான் சொல்ல ஆரம்பிச்சிடறேன். சோ எஸ்ங்க, சோ எல்லாருமே கண்டிப்பா இன்வைட் பண்ணிருப்பாங்க. என்னன்னு சொல்லிருப்பாங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்க. வீட்லயே ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஒரு 1 hour நீங்க ஸ்பெண்ட் பண்ணா இந்த இடத்துல சூப்பரா சம்பாதிக்கலாம்னு சொல்லி உங்களை வெல்கம் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பாங்க. அதே மாதிரி உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்மார்ட் போன் இல்லாத உலகம் கிடையாது. அந்த ஸ்மார்ட் போன் மூலியமா வீட்ல இருந்து எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி நான் சொல்ல போறேன். சோ நல்லா கவனிங்க. சோ வீட்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு நான் எடுத்ததுனால என்னோட லைஃப் ஸ்டைலு மாறி இருக்கு. அப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்ப என்ன வேலைங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். சோ நம்ம தாத்தா பாட்டி, சோ நம்ம முத்தாத்தா இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. அவங்களோட ஜெனரேஷன் சொல்லுவாங்க, சோ அன்னைக்கெல்லாம் கேஸ் கிடையாதுங்க, அடுப்புலதான் சமைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு 4 ஜெனரேஷன் பத்தி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல பணம் காசுன்னா என்னன்னு தெரியாதுங்க. பண்டமாட்டு முறை, ஒரு பொருளை கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஜெனரேஷன் நம்ம பிறந்து கூட இருக்க மாட்டோம், ஆனா இது இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அடுத்த தலைமுறை வந்து சந்தைகள்ங்க. இந்த சந்தையில போய் இப்ப கூட சில இடத்துல சந்தைகள் இருக்கு, சந்தையில போய் வாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைகள்ங்க. சோ சந்தையில வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சு கடையில வியாபாரம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்ப நாம இருக்கக்கூடிய கட்டம் சோ மாடர்ன் ஜெனரேஷன். அதுவும் இல்லாம சூப்பர் மார்க்கெட், டி மார்க்கெட்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம். ஆனா நாம இருக்கக்கூடிய கட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ ஜெனரேஷன் படி 5th ஜெனரேஷன். சோ எவ்ரிதிங் ஆன்லைனுங்க. எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன் ஆன்லைன். ட்ரெஸ் வேணுமா ஆன்லைன், பிளிப்கார்ட், அமேசான் சொல்லி ஓடிட்டு இருக்கோம். ஃபுட் வேணுமா ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு ஓடிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு காசு வேணும்னா இன்னைக்கு யாராவது போஸ்ட் ஆபீஸ் போறீங்களா? கண்டிப்பா கிடையாது. போன்பே, ஜிபேன்னு சொல்லி நம்ம ஓடிட்டு இருக்கோம். தெரியல மேம். மேம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல இருக்கு மேம், வெல்கம்ஸ்ல இருக்கு மேம் ஸ்கிரீன். ஓகே சிஸ்டர். சோ ஸ்கிரீன் தெரியலீங்களா மத்த நபர்களுக்கு? எஸ் மேம், வெல்கம் பிக்ல இருக்கு மேம். இன்னுமே எஸ் மேம், ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்குது, செகண்ட் பிக்சர் மாத்துங்க. எஸ் மேம், கண்டிப்பா பண்ணலாம். எஸ், சாரி, இப்ப தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் சாரி லீடர்ஸ், ஒரு ஸ்மால் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுச்சு. எனிவே சோ எஸ், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல நாம இருக்கக்கூடிய ஜெனரேஷன் 5th ஜெனரேஷன் எல்லாமே ஆன்லைன் 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 சொல்லி மூவ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா?
சோ அப்போ அந்த ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டிஜிட்டல் உலகமா மாறிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு வீட்ல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டிவிங்க, ஸ்மார்ட் போனுங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்ரிதிங் டிஜிட்டல் டிஜிட்டல் டிஜிட்டல். இதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆபீஸ் இருந்துச்சு. இன்னைக்கு யாராவது போஸ்ட் ஆபீஸ் போறோமா? இந்த இடத்துல வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு நம்பர் ஒன்னா மூவ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கையில இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம பெஸ்டா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அது இல்லாம பெஸ்டா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம ஒரு தண்ணி வேணும்னா கூட இன்னைக்கு போன் மூலியமா கொண்டு வந்துட்டு இருக்கோம். சோ அந்த மாதிரி ஜெனரேஷன்ல நம்ம இருக்கோம். அதுதான் டிஜிட்டல் உலகம். அப்ப நாமளே இந்த உலகத்துல இருக்கோம்னா நெக்ஸ்ட் நம்ம பசங்க, நம்ம பேரன் பேத்தி எப்படி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஜெனரேஷன் நம்ம வேண்டான்னு கூட கேட்க மாட்டாங்க. சோ அவங்க வந்து ஸ்மார்ட் ஒர்க்கை தான் தேர்ந்தெடுப்பாங்க. சோ அவங்களுக்கு ஏத்த இந்த பிசினஸ் தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். சோ அதுக்கு முன்னாடி சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்டம் நம்பர் ஒன்னா மூவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய சோ பிளிப்கார்ட், அமேசான் எல்லாருக்குமே தெரியுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கம்பெனி, ஃபாரின் காரங்க உருவாக்குனாங்க. சோ இதுல எல்லாருமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில. ஆனா ஏதோ ஒரு வெளிநாட்டு ஆப்ல எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்தியால ஒரு ஆப் இருக்குங்க. சோ அது யாருக்காவது தெரியுமானா தெரியலங்க. சோ அதனாலதான் இன்னைக்கு நாங்க சொல்ல வந்திருக்கோம். இப்ப பார்ட் டைம் ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட், அமேசான் மாதிரி நம்ம இந்தியால ஒரு ஆப் இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா ஆக்சஸ் இந்தியா. நல்லா கவனிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பிளிப்கார்ட், அமேசான், மீஷோ, மித்ரான்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரங்க நம்ம இந்தியால ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆப் நம்ம இந்தியால இருக்கு. சோ அந்த ஆப் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா access.com ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட். என்னோட வேலை இதுதாங்க, விளம்பரம் படுத்திட்டேன் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும். சோ இந்த இடத்துல ஆப்பை பத்தி தெரியாது இல்லைங்களா? சோ அதனால நான் என்ன பண்ணேன், விளம்பரப்படுத்தின வேலை இதுதான். பிளிப்கார்ட், அமேசான் மாதிரி நம்ம இந்தியால ஒரு ஆப் இருக்குங்க. அது ஆக்சஸ் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு 2 நபர்களுக்கு விளம்பரப்படுத்துறதுனாலதான் வருமானம், மத்தபடி எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல சேல்ஸ், டார்கெட் எல்லாமே கிடையாதுங்க. ஒன்லி விளம்பரப்படுத்த போறோம். அப்ப எப்படி சிஸ்டர் இதை விளம்பரப்படுத்துறது அப்படின்னா, சோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன். சோ பிளே ஸ்டோர்ல போயிட்டு நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவங்களோட கான்செப்ட் என்னன்னா, சோ உலகம் மொத்தமே நம்ம ஆக்சஸ் இந்தியான்ற ஆப் வந்து நம்பர் 1 ஷாப்பிங்காவும் இருக்கணும், அதே மாதிரி நம்பர் 1 சம்பாதிக்கக்கூடிய ஆப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கி இருக்காங்க. இருக்கக்கூடிய நபர்களுக்கு சந்தேகம் இருந்தால் பிளே ஸ்டோர்ல நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. சோ எஸ்ங்க. நெக்ஸ்ட் இப்போ ஒரு டவுட், இந்த கம்பெனி யாருங்க உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த 2 லெஜெண்ட்ஸ், செந்தில்குமார் மேனேஜிங் டைரக்டர், பாபு சிஓன்னு சொல்லிட்டு இந்த 2 நபர்கள். சோ நம்மள மாதிரி தான். சோ பிளிப்கார்ட், அமேசான், மீஷோல வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், நெட்வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 25 இயர்ஸ் தெரிஞ்சுள்ள நபர். ஏன் நம்ம வெளிநாட்டிலேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம நாட்டுல ஒரு ஆப்பை உருவாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2018ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணாங்க. சோ அதுதான் ஆக்சஸ் இந்தியா. 2 நபர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க நம்பிக்கை உள்ள 2 பேர் கொடுத்தாங்க. 2 நாள் ஆச்சு, 4 8 ஆச்சு. இப்ப 15 லட்சம் பேர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த கம்பெனியை வழி நடத்துறதுக்காக ஃபவுண்டர் டைரக்டர்ஸ் 12 பேர் இருக்காங்க, விபிஸ் 41 நபர்கள் இருக்காங்க, சிடிஸ் 400 பேர் இருக்காங்க, அண்ட் இடிஸ் 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ இந்த மாதிரி இல்லாம டோட்டல் தமிழ்நாடுல 150 பிரான்ச் ஆபீசர்ஸ் இருக்குங்க. சோ இதுதான் சோ இந்த இடத்துல சிறந்த ஒரு ஆப்பா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். சோ இந்த ஆப் யார் ஆரம்பிச்சாங்கன்னா இந்த 2 லெஜெண்ட்ஸ். கம்பெனியோட டீடைல் சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த கம்பெனி லீகலா இருக்கா சிஸ்டர்? கண்டிப்பாங்க, லீகலா தான் இருக்கு. நீங்க கூகுள்ல போய் www.com accessindia.com சொன்னா 21 சர்டிபிகேட்ஸ் ஓபன் ஆகும். சோ மெயினா தேவையான சர்டிபிகேட், இன்கார்பரேஷன் சர்டிபிகேட், ஐஎஸ்ஓ சர்டிபிகேட், பொருள் தரமா இருக்கான்றதுக்கான ஐஎஸ்ஓ சர்டிபிகேட். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம், ஜிஎஸ்டி. இன்னைக்கு நம்ம எங்க பொருள் வாங்கினாலும் ஸ்டேட் ஜிஎஸ்டி, சென்ட்ரல் ஜிஎஸ்டின்னு சொல்லி பே பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம கம்பெனி அந்த ஜிஎஸ்டிய பே பண்ணிடுறாங்க. அந்த வேலை கூட உங்களுக்கு கிடையாது. அப்போ நம்மளோட accessindia.com சோ லீகலா தான் மூவ் ஆயிட்டு இருக்குன்றதுக்கான ப்ரூஃப் நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லாருக்குமே இருக்கிற மாதிரி பிளிப்கார்ட், அமேசானுக்கு இருக்கிற மாதிரி ஆக்சஸ் ஆப் இருக்கு, டெலிவரி டீம் இருக்கு, சாஃப்ட்வேர் டீம் இருக்கு, ஹெட் ஆபீஸ் இருக்கு, வேர் ஹவுஸ் இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் என்னங்க அப்படின்னா நம்ம ஆப்ல என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சோ அன்றாட வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் தாங்க. சக்தி மசாலா, ஆச்சி மசாலா, சிந்தால், லைபை, கோல்கேட் ஏதோ ஒரு பக்கத்து கடையில வாங்குறீங்க இல்லையா, உங்க வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் தாங்க எங்களோட ஆப்ல இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன சிஸ்டர் இருக்குன்னா, சோ மென்ஸுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, லேடிஸ் தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, அதுவும் இல்லாம நம்மளோட பசங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் இருக்கு, ஸ்டேஷனரி திங்ஸ் இருக்கு. சோ கிச்சன் அப்ளையன்சஸ், மிக்ஸி, கிரைண்டர், குக்கர், பிராண்டட் இருக்கு, நான் பிராண்டட் இருக்கு. எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாங்க.
என்ன சிஸ்டர் நீங்க வாங்கினாதான் வருமானமா, இத வாங்கணுமா, சேல் பண்ணணுமா, டாஸ்கா, டார்கெட்டா, எதுவுமே கிடையாது. அப்ப என்ன இந்த இடத்துல அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்ல போறேன். சோ ஜஸ்ட் எங்களோட ஆக்சஸ் இந்தியால இந்த மாதிரி பொருள் இருக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சஸ் இந்தியா பத்தி ஒரு 2 நபர்களுக்கு ப்ரொமோட் பண்ண போறோங்க. வேலை என்னன்னு புரிஞ்சிடுச்சுங்களா? சோ ஆப்போட டீட்டெயில நான் சொல்லிட்டேன். ஜஸ்ட் இந்த ஆப்பை 2 நபர்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்றோம். ப்ரொமோட் பண்ணணும்னா சோ இந்த இடத்துல நீங்க ஜாயின் பண்ணுமா, அப்ப நீங்க என்ன ஜாயின் பண்ணணும்னா ஒரு பிரைம் மெம்பரை ஜாயின் பண்ண போறீங்க. சோ அப்ப பிரைம் மெம்பரை ஜாயின் பண்ணணும்னா பணம் கட்டணுமா சிஸ்டர், காசு ஏதாவது கட்டணுமா, இன்வெஸ்ட் பண்ணுமா, எதுவுமே கிடையாதுங்க. சோ இந்த இடத்துல எங்கேயோ மளிகை பொருள் வாங்குறீங்களா, அந்த கடையை மாத்தி எங்க ஆப்ல வாங்குனீங்கன்னா நீங்க மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணிடலாம். இப்ப மளிகை பொருள் மந்த்லி யூஸ் பண்ற மிக்சி, மந்த்லி யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ், இந்த மாதிரி எங்கோ வாங்குற பொருளை ஒரு முறை எங்க ஆப்ல நீங்க வாங்குனீங்கன்னா சோ இந்த இடத்துல சோ நீங்க மெம்பர்ஷிப் ஆயிருவீங்க. அதுவும் இல்லாம உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் சொல்றேன். எங்கேயோ வாங்குற பொருள் இங்க வாங்கிட்டீங்க, சோ மெம்பர்ஷிப் ஆயிட்டீங்க. அதுவும் இல்லாம டோட்டலா தமிழ்நாடுல 150 பிரான்ச் ஆபீசர்ஸ் இருக்கு. நீங்க எங்க வேணாலும் ப்ரூஃப்காக லைவா போய் விசாரிச்சுக்கலாம். பிசினஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆபீஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாம நீங்க ஜாயின் பண்ண உடனே எங்க கம்பெனி இந்த பாஸ்வேர்டும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடி நம்பரும் கொடுத்துருவாங்க. லாகின் பண்ண ஆப்புக்குள்ள குறைவான ரேட்டுக்கு பொருளை வாங்கிக்கலாம். சோ எப்படி நீங்க வாங்கலன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் குறைவான ரேட்டுக்கு வாங்குறீங்க. சோ வெளியில வாங்கின எம்ஆர்பி ரேட்டுங்க, எங்க ஆப்ல மார்க்கெட்டிங் ரேட்டுங்க. சோ நீங்க பர் சக்தி மசாலா ஒரு 100 கிராம் நீங்க வெளியில வாங்குனீங்கன்னா 45 ரூபாய், அதே பொருள் எங்க ஆப்ல வாங்குனீங்கன்னா 35 ரூபாய். அப்ப உங்களுக்கு எவ்வளவு சேவிங்னு பாத்துக்கோங்க. ஒரு சக்தி மேலே உங்களுக்கு இவ்வளவு சேவிங்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மளிகை பொருள் வெளியில வாங்கினா நீங்க 5000 ரூபாய் தான் பே பண்றீங்க. அதுவே எங்க ஆப்ல வாங்குனீங்கன்னா 4000 ரூபாய். அப்ப உங்களுக்கு எவ்வளவு சேவிங்? 1000 ரூபாய். அப்ப மாசத்துக்கு 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12000 ரூபாய் சேவிங் உங்க குடும்பத்துக்கு நாங்க எங்க ஆப் மூலியமா கொடுக்குறோம். சோ ஜஸ்ட் எங்க ஆப்ல இந்த பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருந்தா வருவீங்களா இல்லையா? சோ அந்த பெனிஃபிட்டை தான் நாங்க சொல்றோம். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்க ஆர்டர் பண்ணா டோர் டெலிவரி ஃப்ரீயா கொடுக்குறோம். சோ நெக்ஸ்ட் ஃப்ரீ ட்ரைனிங். சோ இன்னைக்கு 8 o'clock செஷனுக்கு உங்ககிட்ட யாராவது காசு வாங்கினாங்களா, பணம் வாங்கினாங்களா? கிடையாது. ஃப்ரீ ட்ரைனிங்க நாங்க கொடுத்து உங்களுக்கு டெவலப் பண்றோம். நோ ரெனிவல்ங்க. நல்லா யோசிங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க பேச முடியும். பட் எங்க ஆக்சஸ்ல எங்கேயோ வாங்குற பொருளை ஒரு முறை இங்க வாங்கினா லைஃப் லாங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐடி நம்பர் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க, உங்க பசங்க, உங்க பேரன் பேத்தின்னு 3 தலைமுறைக்கு இந்த இடத்துல குறைவான ரேட்டுக்கு பொருள் வாங்கலாம், மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு பொருள் வாங்கலாம்ன்றது சொல்றேன். சோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், மாசம் மாசம் வாங்கணுமா சிஸ்டர்? கண்டிப்பா கிடையாதுங்க. சோ நம்ம ஆக்சஸ பொறுத்த வரையும் மாசம் மாசம் நீங்க வாங்க வேண்டியது இல்ல. டார்கெட் கிடையாது, டாஸ்க் கிடையாது, சேவிங் ப்ராசஸ் கிடையாது. ஒரு முறை நீங்க மெம்பரா ஜாயின் பண்ண போறீங்க, லைஃப் லாங் மெம்பர்ஷிப் ஐடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இவ்வளவுதாங்க, மத்தபடி எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பெனிஃபிஷியல் கிடைக்கணும்னா நான் ஒரு முறை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னீங்களா சிஸ்டர்? நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னா எங்க கம்பெனில 9 பேக்கேஜ் இருக்கு. மினிமம் 3700 ரூபாய், சோ மேக்சிமம் 7800 ரூபாங்க. நோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க, ஒன்லி பர்ச்சேஸ் அட்வான்ஸ் தான் நீங்க பே பண்ண போறீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் தப்பா கணக்கு போடாதீங்க, பர்ச்சேஸ் தான் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு எங்க கம்பெனில 6500 ரூபாய்ல ஒரு பேக்கேஜ் இருக்கு, மளிகை பொருள் பேக்கேஜ்ங்க. நீங்க 6500 ரூபாய் கொடுத்து மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா 6300 ரூபாய்க்கு உங்களுக்கு மளிகை பொருள் கொடுத்து மீதி 200 ரூபாய்க்கு 2000 ரூபாய் கூப்பனும் கொடுத்துருவாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மளிகை பொருள் 4100 ரூபாய் கொடுப்பாங்க. நாப்கின் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேக்கெட் 1000 rupees கொடுப்பாங்க. ஃபுட் பேக்ஸ் 1200 rupees. சோ அதுவும் இல்லாம டிஸ்கவுண்ட் கூப்பன் 2000 ரூபாய். நீங்க கட்டினது 6500 ரூபாய். பட் உங்களுக்கு எவ்வளவுங்க பெனிஃபிட்? 8300 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கொடுக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் இது வேண்டாம் சிஸ்டர் அப்படின்னா உமன்ஸ், லேடிஸ், கண்டிப்பா எல்லாருக்கும் அம்மா இருப்பாங்க, தங்கச்சி, அக்கா, வைஃப் இருப்பாங்க. இது கூச்சப்பட வேண்டியது கிடையாது. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சோ எக்ஸாம்பிள் 40 PV இருக்கு, 60 PV இருக்கு, 100 PVனா பாயிண்ட் வேல்யூங்க. ஒரு பேக்கேஜோட பாயிண்ட் வேல்யூ. அதுல மினிமம் ஒரு 4700 ரூபாய் சொல்றேன். சோ இந்த நாப்கின் நார்மல் நாப்கின் வெளியில நீங்க 45 ரூபாய்க்கு ஒரு நாப்கினை வாங்குறீங்க அப்படின்னா சோ அது பாத்தீங்கன்னா 6 இருக்குங்க. அது 6 மணி நேரத்துக்கு ஒரு பேக்கேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம இருக்கக்கூடிய கட்டத்துல சேஞ்ச் பண்றதுல அதனாலதான் நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா சோ நீர் கட்டி, கர்ப்பப்பை ப்ராப்ளம், அரிப்பு, எரிச்சல், வயிற்று வலி, சோ முறையான இந்த பீரியட்ஸ் ஆகாம இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம எல்லாருமே
இந்த இடத்துல ஆள் ஆயிட்டு இருக்கோம். அதனால எங்களது ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கின் ஒரு பாக்கெட்ல 10 பீஸ் இருக்கும். ஒரு பாக்கெட்டோட காஸ்ட் 250 ரூபாங்க. நீங்க 4700 ரூபாய் கொடுத்து மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 18 பேக்கெட் நாப்கின் கொடுப்பாங்க. 4500 ரூபாய்க்கு டிஸ்கவுண்ட் 200 ரூபாய் கொடுத்துருவாங்க. நல்லா பாருங்க, இன்னைக்கு 6500 ரூபாய் பெனிஃபிஷியலோட உங்களுக்கு மெம்பர்ஷிப் ஐடியும் வந்துருச்சு. சோ இது வந்து அவேர்னஸ் வேணா கூகுள்ல கூட நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோலினா. ஸ்பைரோலினா என்ன சிஸ்டர், இது டேப்லெட்டா? கண்டிப்பா கிடையாதுங்க. சோ கடல் பாய்ச்சன்னு சொல்லுவாங்க, சுருள் பாய்ச்சன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் கூட நிறைய பேர் சஜஸ்ட் பண்றாங்க. நிறைய பேருக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது, பிபி கண்ட்ரோல் ஆகுது, ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது, அதே மாதிரி இதய சம்பந்தப்பட்ட வியாதி கண்ட்ரோல் ஆகுது, ஒபேசிட்டி குறையுது, இந்த கண் ப்ராப்ளம் இருந்தா குறையுது, புத்தி கூர்மை வந்து அதிகரிக்குது. சோ இந்த மாதிரி இது வந்து உணவு வகைங்க. சோ மத்தியானம் சாப்பிடுறோம் இல்லைங்களா, சாப்பிடும் போது சைட் டிஷ்ஷா வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பீன்ஸ் பொரியல், கேரட் பொரியல் ஒரு நாள் இல்ல அப்படின்னா அதுல கிடைக்கக்கூடிய சத்து இல்லைன்னா தான் நம்மளுக்கு இந்த வியாதிக்கு எல்லாமே நம்ம ஆளாயிட்டு இருக்கோம். சோ இது ஜஸ்ட் ஒரு கேப்சூல சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க போட்டுக்கலாம். மார்னிங் போட்டுக்கலாம், ஈவினிங் போட்டுக்கலாம், இல்ல மத்தியானம் ஒரு முறை கூட எடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பங்க. சோ அந்த மாதிரி ஸ்பைரலினா 3800 ரூபாய் கொடுத்து மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பாட்டில்ஸ் தருவாங்க. ஒரு பாட்டில்ல 120 கேப்சூல்ஸ் இருக்கும். அப்ப யோசிங்க, சோ நம்ம ஹெல்த்தியான ப்ராடக்ட்டை தான் இங்க வாங்க போறோம். சோ மெம்பர்ஷிப்பாவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் ட்ராலி பேக். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை பேக் எல்லாம் தூக்கிட்டு யாராவது போறோம்னா கண்டிப்பா கிடையாது. எல்லாமே வீல் வச்சுதான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெளியில வாங்கினீங்கன்னா 10,000 20,000 ரூபாய். பட் எங்க ஆக்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6200 ரூபாய் கொடுத்து நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராலி பிளஸ் டிஸ்கவுண்ட் கூப்பன் 8000 ரூபாய் ஒர்த்துள்ள ப்ராடக்ட். இது வேண்டாம் சிஸ்டர்னா மிக்சி இருக்கு, 6200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சி வருது, ஃபுட் வேக்ஸ் வருது. அதுவும் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு வாட்ச்ங்க. சோ நார்மல் வாட்ச் எல்லாம் கிடையாது, நம்ம ஆர்ம், சோ நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலியமா மூவ் பண்ணக்கூடிய வாட்ச், செல்லு கிடையாதுங்க. சோ இது வெளியில வாங்கினா 12,000 15,000. பட் நம்ம ஆப்ல மெம்பர்ஷிப்காக 6100 ரூபாய் கொடுத்திருக்காங்க. சோ இது ஒரு ஜென் வாட்ச் இல்ல ஒரு லேடிஸ் வாட்ச், இவ்வளவு வாட்ச் கொடுக்க மாட்டாங்க. சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அந்த ரேட்டுங்க. இப்ப நீங்க மெம்பர்ஷிப்பும் ஆயிட்டீங்க. சோ இது வேண்டாம் சிஸ்டர், ட்ரெஸ் பேக்கேஜ் இருக்கு. 4850 ரூபாய் 2000 ரூபாய் ட்ரெஸ் வாங்கிக்கலாம். பிளஸ் நாப்கின் 5 பேக்கெட் கொடுத்துருவாங்க. சோ டிஸ்கவுண்ட் கூப்பனும் கொடுத்துருவாங்க. 7450 ரூபாய் பெனிஃபிஷியலோட இந்த பிசினஸ் நீங்க மூவ் பண்றீங்க. சோ இது வேண்டாம்னா எஸ்பெஷலி மென்ஸுக்கான ஒரு ப்ராடக்ட்டுங்க. சோ இன்னைக்கு லேடிஸ்க்காக ஒரு நாப்கின் பேக்கேஜ் எப்படி கொடுத்திருக்காங்களோ, சோ மென்ஸுக்காக ஒரு பேக்கேஜ் 6200 ரூபாய். இந்த இடத்துல இந்த புரோட்டீன் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். சோ 400 கிராம்ல 3 பேக் கொடுப்பாங்க. ஒரு பாட்டிலோட ரேட்டு 1500 ரூபாய். உங்களுக்கு 3 பேக்கேஜ் கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாம சோ இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய பஞ்சகல்ப ஹெர்பல் பாத் பவுடரும் கொடுத்துருவாங்க. சோ அப்ப இது மென்ஸுக்கு எப்படிங்க யூஸ் ஆகும்னா, சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை அதிகரிக்குங்க. சோ நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில சோ ஜென்ஸ் வந்து நிறைய பேர் வெளியில வேலைக்கு போறீங்க, உங்களோட உடல்ல வந்து சோர்வு கம்மியா இருக்கும். இதை குடிக்கும் போது அந்த ஸ்ட்ரென்த்ன்றது அதிகரிக்கும். அதுவும் இல்லாம உங்க மனம் புத்துணரோட ஹாப்பியா நீங்க ஒரு நாளை கழிக்கலான்றதுக்காக இது ஜஸ்ட் நீங்க 3 மாதம் எடுத்தீங்கன்னா சோ நீங்களே இந்த மீட்டிங்ல பேசுறீங்க. சோ அந்த மாதிரி மென்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல். இன்னைக்கு இருக்கக்கூடிய சோப்பு அது இது யூஸ் பண்ணி நிறைய பிம்பிள் வந்துட்டு இருக்கு. பட் இது வந்து பஞ்சகல்பா ஹெர்பல் பாத் பவுடருங்க. சோ ஜஸ்ட் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ணாங்கன்னா சோ அவங்க ஃபேஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் கொடுத்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட ஹெல்த்தோட பெனிஃபிட்டோட ஒரு பேக்கேஜ் கொடுத்து மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணிட்டீங்க. சோ எஸ் சிஸ்டர், இது எல்லாமே நாங்க வாங்கிட்டோம் சிஸ்டர், மாசம் மாசம் இதே பேக்கேஜ் வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. நீங்க மாசம் மாசம் வாங்க தேவை கிடையாதுங்க. லைஃப்ல ஒரு முறை உள்ள வாங்கிட்டு வந்துட்டீங்க, நீங்க கட்டின காசுக்கு பொருள் வந்துருச்சு. சோ அதுவும் இல்லாம டிஸ்கவுண்ட் கூப்பனும் அதிகமா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, சோ லைஃப்ல ஒரே முறைதான் நீங்க வாங்கிட்டு உள்ள வந்துட்டீங்க. லைஃப் லாங் மெம்பர்ஷிப் ஐடி கொடுத்துருவாங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துருவாங்க. வெளியில வாங்குற சேம் பொருளை இங்க வாங்கினா மார்க்கெட்டிங் ரேட்டு, வெளியில வாங்கின எம்ஆர்பி ரேட்டு, இங்க வாங்கினா மார்க்கெட்டிங் ரேட்டு. பிளிப்கார்ட் அமேசான்ல கொரியர் சர்வீஸ் இருக்கு, இங்க லைஃப் லாங் கொரியர் சர்வீஸ் ஃப்ரீ. அதுவும் இல்லாம நோ ரெனிவல்ங்க. மாசத்துக்கு எங்கேயோ வாங்குற மளிகை பொருள் 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதே பொருள் எங்க ஆக்சிஸ் இந்தியா ஆப்ல வாங்குங்க 4000 ரூபாய் கிடைக்கும். அப்ப 1000 ரூபாய் சேவிங். மாசத்துக்கு 1000 ரூபாய்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் சேவிங் உங்க குடும்பத்துக்கு கிடைக்குங்க. சோ இந்த இடத்துல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிட்டீங்க, உங்க குடும்பத்துக்கு இந்த பெனிஃபிஷியல் கிடைச்சிருக்கு. இந்த பெனிஃபிஷியல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 நபர்கள், உங்க தங்கச்சியோ தம்பிக்கோ இந்த வாய்ப்பை கொடுக்குறீங்க, அவங்களுக்கும் இந்த பெனிஃபிஷியல் கிடைக்கிறது மூலியமா எங்க கம்பெனில ஒரு இன்கம் கிடைக்குது. சரிங்களா? சோ அந்த இன்கம் என்னன்னு பாத்திரலாம். சோ 5 டைப்ஸ் ஆஃப் இன்கம். அதுல ஃபர்ஸ்ட் இன்கம் டைரக்ட் ரெஃபரல் இன்கம்.
இன்னைக்கு நாகரத்னா நான் ஜாயின் பண்ணிட்டாங்க, நான் நாப்கின் வாங்கிக்கிட்டேன். எனக்கு ஏதாவது லாஸ் இருக்கா? கண்டிப்பா கிடையாது. என்னோட ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டான நாப்கினை நான் யூஸ் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கிறேன். இந்த பெனிஃபிட்டை என்னோட தங்கச்சிக்கும் என் தம்பி கொடுத்தேன். என் தங்கச்சி ஒரு நாப்கினை வாங்கிக்கிட்டாங்க, என் தம்பி ஒரு வாட்சை வாங்கிக்கிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் லைஃப் லாங் குறைவான ரேட்டுக்கு பொருள் இந்த இடத்துல கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க உள்ள வந்தாங்க. ஆக்சிஸ் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, நாகரத்னா சிஸ்டர், உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ட தெரிஞ்சதுனால 2 பேருக்கு நீங்க கொடுத்தீங்க இல்லையா, சோ உங்களுக்கு வந்து கமிஷனா இந்த 2 நபர் வந்ததுனால ஒரு நபர்களுக்கு 300 ரூபாய், இன்னொரு நபர்களுக்கு 300 ரூபான்னு சொல்லி 2மே மேட்ச் பண்ணி உங்களுக்கு 600 ரூபாய் வருமானம்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. நாகரத்னா வேலை முடிஞ்சிருச்சா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு ஒரு டீம் வந்துருச்சு. லெஃப்ட்ல என்னோட சிஸ்டர், ரைட்ல என்னோட பிரதர். இப்ப என் சிஸ்டருக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் உனக்கு கொடுத்தமா, உனக்கு தெரிஞ்ச 2 நபர்களுக்கு நீ அப்ரோச் பண்ணுங்க சோ அப்படின்னு சொன்னா என் சிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க க்ளோசஸ்ட் சர்க்கிள் 2 பேரை சேர்த்துனாங்க. என் சிஸ்டருக்கு 600 ரூபாய், என் பிரதர் 2 பேரை சேர்த்துனாங்க, பிரதருக்கு 600 ரூபாய். நாகரத்னா என்ன பண்ணனா, இன்னைக்கு மீட்டிங் எடுக்கிற மாதிரி அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுத்தேன். எனக்கு என் சிஸ்டர் சம்பாதிச்ச 600 ரூபாயும் பிரதர் சம்பாதிச்ச 600 ரூபாயும் சேர்த்து 1200 ரூபாய் வருமானம். இதுதான் டீம் மூலியமா வரக்கூடிய இன்கம். இப்ப என் சிஸ்டர், என் பிரதர், அவங்க கீழே 2, அந்த 2 4 ஆகும், 4 8 ஆகும், அந்த 8 10 ஆகும். அப்ப டீமா இந்த இடத்துல வரும்போது லெஃப்ட்ல ஒரு 10, ரைட்ல ஒரு 10 வரும்போது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி 60 PV ஒரு பேக்கேஜ் போது 60 into 10 பேக்கேஜ் போது 600 PV லெஃப்ட், 600 PV ரைட்ல மேட்ச் ஆகி எனக்கு 6000 rupees இன்கம். அந்த டீம் கரெக்டா தொடர்ச்சியா போயிட்டு இருந்தா வாரம் வாரம் எனக்கு 6000 ரூபாய் வருமானம். 6000 நாளைக்கு 60000 ரூபாய் கூட மாறுங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சோ இந்த இடத்துல கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம்ங்க, இதுதாங்க எனக்கு பிடிச்ச ஒரு சிஸ்டம். சோ லெஃப்ட்ல என்னோட சிஸ்டர் வீட்ல தான் இருக்காங்க, சூப்பரா பிசினஸ் பண்ணி ஒரு 30 பேரை கொண்டு வந்துட்டாங்க. என்னோட பிரதர் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட் ப்ராசஸ் 20 பேரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பாயிண்ட் பாருங்க, என் சிஸ்டர் 1800 PV கொடுத்தாங்க, என்னோட பிரதர் 1200 PV கொடுத்தாங்க. எது அதிகமா இருக்கு அதுல மைனஸ் ஆகி எனக்கு 12000 ரூபாய் இன்கம் வந்துருச்சுங்க. மீதி 10 நபர்களது எனக்கு கேரி ஃபார்வர்ட் 600 அப்படியே இருக்கும். நான் எந்த வீக் வேணாவும் என்னோட பிரதர் சைடு ஒர்க் பண்ணி அதை நான் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மைனஸ் ஆகாது, கேரி ஃபார்வர்ட் இருக்கு. சோ நெக்ஸ்ட், இது மட்டுமா சிஸ்டர், கம்பெனில டைமண்ட் டைரக்டருங்க. கம்பெனில டைட்டில்ஸ் இருக்குங்க, ரெகக்னேஷன் இருக்குங்க, அவார்ட்ஸ் இருக்குங்க. சோ என்னோட ஐடிக்கு 36000 ரூபாய் நான் சம்பாதிச்சா எனக்கு டைமண்ட் டைரக்டர் ரெகக்னேஷன். அப்ப டீம் ரைட் டீம் சேர்த்தி நான் 60 ஐடி போக்கஸ் பண்ணாவே டைமண்ட் டைரக்டருங்க. சோ பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர்னா எனக்கு லெஃப்ட்ல என்னோட சிஸ்டர், பிரதர், அவங்க கொண்டு வந்தவங்கள நான் ரெஃபர் பண்ண சோ டீம் பெருசாகும் போது ஒரு 100 நபர்கள் லெஃப்ட்ல, 100 நபர்கள் ரைட்ல வந்துட்டா என்னோட வருமானம் 60000 ரூபாங்க. சோ பிரசிடென்ட் டைமண்ட் டைரக்டர் ரெகக்னேஷனுங்க. சோ அதுவும் இல்லாம இந்த இடத்துல இன்னொரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, டெவலப் இன்கம்ங்க. அப்படின்னு என்ன சிஸ்டர் அப்படின்னா, கண்டிப்பா நிறைய பேருக்கு நீட்ஸ் இருக்கு, தேவைகள் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிரைவேட் ஸ்கூல் டீச்சருங்க, எனக்கு தேவை அதிகமா இருக்கு. நான் ஒரு ஸ்கூலுக்கு போறேன், ஃபர்ஸ்ட் ஸ்கூல் போனா 20000 சொல்றாங்க, செகண்ட் ஸ்கூல் போனா 40000 சொல்றாங்க, 3வது ஸ்கூல் போனா 60000 சொல்றாங்க. எனக்கு நீட்ஸ் இருக்கு, எங்க போனா நான் டீச் தானே பண்ணுவேன். அப்ப நான் எதை சூஸ் பண்ணேன், 60000 ரூபாய் ஸ்கூலை சூஸ் பண்ணேன். அதே மாதிரி என்னோட கம்பெனில ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நிறைய பேர் மிடில் ஃபேமிலியா இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கு. நான் சொன்ன மாதிரி 2 பேரை ரெஃபர் பண்ணா போதுங்க. அது மூலியமா வருமானம் உங்களுக்கு 2 வேணா 2 எடுத்துக்கலாம், 3 வேணா 3 எடுத்துக்கலாம், 7 வேணா 7 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சிங்கிள் ஐடி நம்ம கம்பெனில ஒரு ஐடி போடலாம், 3 ஐடி போடலாம், 7 ஐடி போடலாம், அது உங்களோட விருப்பம். நீங்க ஒரு ஐடி போட்டா 2 பேரை கொண்டு வரீங்க, அந்த 2 4 ஆகும், 4 8 ஆகும், அவங்க தான் ரெஃபர் பண்ண போறாங்க. அப்படி லெஃப்ட்ல 8 ரைட்ல 8 வந்தாங்கன்னா உங்களோட வருமானம் 4800 ரூபாய். ஒரு ஐடிக்கு சீலிங் 60000 ரூபாய் தாங்க. எங்க ஆப்ல வந்து மினிமம் 60000 ரூபாய் தான், கோடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு மினிமம் 60000. மீதி என்ன ஆகும்னா கேரி ஃபார்வர்ட் நான் சொன்ன மாதிரி சேர்ந்து இருப்போங்க. இப்ப நாகரத்னா நல்லா யோசிச்சுட்டு, ஏன் என்னோட பேர்லயே 3 வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1 நாப்கின், 1 வாட்ச், 1 ரேஷன் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சோ இப்ப மேல இருக்க ஐடிக்கு எந்த வேலையும் கிடையாது. என்னோட செகண்ட் ஐடிக்கு 2 பேர் தேவை, 3வது ஐடிக்கு 2 பேர் தேவை. இப்ப 4 பேரை டைரக்டா கொண்டு வந்து 4 பேருக்கு இந்த பிசினஸ் நான் கத்து கொடுத்தேன். சோ நாளைக்கு 4 8 ஆச்சு, 4 8 ஆச்சுங்க. அப்போ நல்லா கவனிங்க, அதே 8 பேர் லெஃப்ட், அதே 8 பேர் ரைட் நான் ஒர்க் பண்ணேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஐடிக்கு இன்கம், செகண்ட் ஐடிக்கு இன்கம், தேர்ட் ஐடிக்கு இன்கம். அப்ப ஃபர்ஸ்ட் ஐடிக்கு 5400, அப்ப செகண்ட் ஐடிக்கு 2400, 3வது ஐடிக்கு 2400. என்னோட வருமானம் 10200 ரூபாவா என்னுடைய இன்கம் வந்து இந்த இடத்துல கிரெடிட் ஆகும். அப்ப பாருங்க, ஒரு ஐடிக்கு 60000னா 3 ஐடிக்கு 1,80,000 ரூபாய் வாரத்துக்கு நான் வருமானம் எடுக்கலாம். சோ அதே மாதிரி 7 ஐடி போட்டாவும் அதே 8 பேரை, சோ என்னோட பேர்ல 7 ஐடி போட்டாங்க. சோ நான் 2 பிரிக்கிறேன், அதே 8 16 பேரை
ரெஃபர் பண்ணேன். இப்ப பாருங்க என்னோட பேர்லயே இருக்கிறதுனால ஒவ்வொரு ஐடிக்கும் சோ எனக்கு இன்கம், அப்ப அந்த இன்கம் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 17,400 ரூபாய். அப்போ ஒரு ஐடிக்கு 60,000னா சோ 7 ஐடிக்கு 60,000 60,000 60,000 போது வாரம் 4,20,000 பிளான். இது நான் சொன்ன ஸ்கூல் பிளானுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கூலுக்கு போனேன், சேம் அதே 16 பேர் தான், என்னோட வருமானம் 4,800 ரூபாய். செகண்ட் ஸ்கூலுக்கு போனேன், அதே ஒர்க் தான், அதே 16 பேர் தான், என்னோட வருமானம் 10,200 ரூபாய். மூணாவது ஸ்கூலுக்கு போனேன், அதே 16 பேரை தான் வச்சு வேலை செஞ்சேன், என்னோட வருமானம் 17,400 ரூபாய். அப்ப எதுங்க பெஸ்ட்? சோ 7 ஐடி பெஸ்ட்னு சொல்லிட்டு இன்னைக்கு மாசம் பிசினஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு பெஸ்டா இருக்கேன். நிறைய பேருக்கு ஆள் சேர்த்துற பிசினஸ் சிஸ்டர் நினைச்சிருப்பீங்க. இது ஆள் சேர்த்துற பிசினஸ் கிடையாதுங்க. 2 குடும்பத்துக்கு எனக்கு கிடைச்ச பெனிஃபிட் இந்த இடத்துல கொடுக்குறேன். அப்ப என்ன பெனிஃபிட் கொடுத்தீங்கன்னா, காலங்காலமா எங்கேயோ வாங்குற மளிகை பொருள் வெளியில எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு இருக்கீங்க. எங்க ஆப்ல வாங்குங்க, மார்க்கெட்டிங் ரேட்டு வெளியில 5,000 ரூபாய்க்கு வாங்கினா 5,000 ரூபாய் தான், அதுவே ஆக்சஸ்ல வாங்குங்க 4,000 ரூபான்னு சொல்லி நான் விளம்பரப்படுத்தினேன். அவங்களுக்கு பெனிஃபிட் இருந்துச்சு, அவங்க வந்தாங்க. சோ ஆள் சேர்த்துற பிசினஸ் கிடையாது. 2 குடும்பத்துக்கு பெனிஃபிஷ கொடுத்தேன். 2 நாள் ஆச்சு, 4 8 ஆச்சு, 8 16 ஆச்சு, யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்றதை நான் பண்ணேன். சோ நிறைய பேர் சொல்லுவீங்க, சிஸ்டர் நான் ரெஃபரே பண்ண மாட்டேன் சிஸ்டர், என் வீட்டுக்கு மட்டும் நான் எடுத்துட்டு நான் மட்டும் நல்லா இருக்கேன் அப்படின்னா கூட எங்க கம்பெனில உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்திருக்காங்க, ரீபர்ச்சேஸ் இன்கம். இப்ப நான் ஜாயின் பண்ணிட்டேன், என்னோட சிஸ்டர் என்னோட பிரதருங்க யாருமே நாங்க வேலை செய்யல. என்னோட சிஸ்டருக்கு இந்த ஆப்ல குறைவான ரேட்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கிக்கிறாங்க. எங்க பிரதர் வந்து ஒரு ஷர்ட் பேண்ட் வாங்கிக்கிறாங்க, சோ 500 ரூபாய்ல. அப்ப பாருங்க, கீழே என்னோட சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணதுனால 1 PV, என்னோட பிரதர் பர்ச்சேஸ் பண்ணதுனால 1 PV, 500 ரூபாய்க்கு வாங்கினாங்க. எனக்கு மேல இருக்கக்கூடிய நாகரத்னாக்கு 10 ரூபாய் கமிஷனுங்க. அப்ப என்னோட சிஸ்டர் நாளைக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, என் தம்பி 5,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, எனக்கு 100 ரூபாய் கமிஷனுங்க. நாளைக்கு என்னோட சிஸ்டர் 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சோ என்னோட தம்பி 10,000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, என்னோட வருமானம் 1,000 ரூபாங்க. நல்லா யோசிங்க, இது எந்த டி மார்க்கெட்ல கொடுக்குறாங்க, எந்த சூப்பர் மார்க்கெட்ல கொடுக்குறாங்க? பட் இந்த இடத்துல என்னோட சிஸ்டர் பிரதரே வாங்கும் போதே எனக்கு இவ்வளவு லாபம்னா, அப்ப லெஃப்ட்ல ஒரு 10 பேரு, ரைட்ல ஒரு 10 பேரை நான் உருவாக்கி அவங்களுக்கு பெனிஃபிஷியல் கொடுத்தா லாபம் வருமா இல்லையா? சோ ஒரு ஐடிக்கு எங்க கம்பெனில 2.5 லட்சம் வரையும் ரீபர்ச்சேசிங் இன்கம் கொடுக்குறாங்க. சோ இதுதான் எங்க கம்பெனியோட பொட்டன்ஷியல். கண்டிப்பா எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதுவும் இல்லாம எங்க கம்பெனியோட விஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2022ல சொன்னாங்க 5,000 crore டர்ன் பண்ணணும், இதையும் நாங்க முடிச்சிட்டோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மோர் தென் 10,000 ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் அண்ட் 5 lakh பிரைம் மெம்பர்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 lakh பிரைம் மெம்பர்ஸ் நாங்க தாண்டிட்டோங்க. சோ அதே மாதிரி எங்களோட ஆப்ல நாளைக்கு பேடிஎம், ஜிபே, போன்பே, சோ ஜொமேட்டோ, ரெட் பஸ், நீங்க ஒரு ஆப்பை கிளிக் பண்ணாவே எங்க ஆப்ல எல்லாமே வரும்னு சொல்ற விஷயம் இருக்கக்கூடிய சீக்கிரம் இதுவும் நிறைவேற்ற போறோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு எஸ்டி கொரியர் மூலியமா கொடுத்துட்டு இருக்கோம். நாளைக்கு ஓன் வெஹிக்கல் டெலிவரி இருக்கு, ஆஃப்லைன் ஸ்டோர் வரப்போகுது. சோ அதுவும் இல்லாம இன்னைக்கு சென்னை குரோம்பேட்ல இருக்கு, திருச்சியில இருக்கக்கூடிய சீக்கிரம் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு வரப்போகுது, ஒசூருக்கும் வரப்போகுது. இதுக்காக தான் நாங்க ஓடிட்டு இருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 500 கார் அச்சீவர், இன்னைக்கு 2,000 above கார் அச்சீவர்ஸ் நாங்க காட்டிட்டோம். சோ எங்களோட விஷன் ஒன்னொன்னா முடிச்சிட்டோம். கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நாங்க முடிக்க போறோம். நிறைய பேருக்கு ஒரு டவுட், இவ்வளவு சொன்னீங்களே சிஸ்டர், சம்பாதிச்ச நபர்கள் இருக்காங்களா? இருக்காங்க. இவருதான் ஒரு 30 வயசுல சோ இந்த இடத்துல சுரேந்தர் சார், சோ கம்பெனியோட வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா 8 ஐடி போட்டு 8 ஐடி வாரம் சீலிங் அடிச்சுட்டு வாரத்துக்கு 4,80,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. சோ செல்வா சாருங்க, இவரும் விபி தான். ஒரு 26 வயசுல 3 சீலிங் வாரத்துக்கு 2,50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்காரு. சோ நாகரத்னா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய டீச்சர் தான் 10,000 ரூபாய்க்காக வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு வாரத்துக்கு 30,000-40,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருக்க. ஒரு ஐடி சீலிங் ரெகுலரா வந்துட்டு இருக்கு. ஜஸ்ட் 3.5 வருஷத்துல 45 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சது இல்லாம டபுள் டைமண்ட், பிரசிடென்ட் டைமண்ட், 2 லேண்ட் அச்சீவரா நினைக்கிறேன். என்னோட யூடியூப் சேனல் இருக்கு, டவுட் இருந்தா சோ ஆக்சஸ் நாகரத்னான்னு போட்டு நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி மஞ்சுளா சிஸ்டர் சோ கிட்டத்தட்ட 3.5 வருஷத்துல 42 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. ஒரு யோகா டீச்சர் கையில பாசிபிள்ங்க. சோ நெக்ஸ்ட் சோ காயத்ரி மேம், இவங்களும் டீச்சர் தான். 9 lakh ஆன் பண்ணிருக்காங்க, டைமண்ட் முடிச்சிருக்காங்க, கோல்டு கூட அச்சீவ் பண்ணிருக்காங்க. சோ அமுதா மேம் கவர்மெண்ட் பர்சன், இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு பெஸ்ட் டீமை வழி நடத்திட்டு இருக்காங்க. சோ நெக்ஸ்ட் மீனா சிஸ்டர், ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டுல டைலருங்க, இன்னைக்கு 5 lakh ஆன் பண்ணிருக்காங்க. அண்ட் கவிதா மேம் சோ பிடி கம்பெனில வேலை பண்ணிட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க, இன்னைக்கு 3.5 லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அம்பிகா மேம் சோ ஐபிடிபில ஆபீஸ்ல வேலை பண்ணாங்க, இன்னைக்கு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு ஹவுஸ் ஒய்ஃபா
சோ பெஸ்டா ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கோமதி மேம் சூப்பரா ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மாலா சிஸ்டர் பெஸ்டா இன்கம் எடுத்துட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு கேரளால இருந்து இந்த பிசினஸ் எடுத்து ஒரு மேஸ்திரி கம்பெனியோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இருந்து 2 lakh அபோ earn பண்ணிருக்காங்க. சோ கேரளால டிப்ளமா முடிச்சுட்டு இன்னைக்கு இந்த பிசினஸ் பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. சோ 2.25 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. 63 வயசுல ஒரு முதியவர் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணி இன்னைக்கு சோ 3,10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. சோ ஃபார்மர் சம்பாதிச்சிருக்காரு. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் சம்பாதிச்சிருக்காங்க. மங்கம்மாள் சிஸ்டர் ஹவுஸ் ஒய்ஃப் சம்பாதிச்சிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இவங்க எல்லாருமே என்னோட டீமுங்க. சோ இன்னைக்கு எடுத்து பெஸ்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைவ் ப்ரூஃப் நான் காட்டிருக்கேன். சோ இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைச்சிருக்கு. சோ பெஸ்டா பண்ணுங்க. சோ கண்டிப்பா இந்த லிங்க் உங்களுக்கு யார் ஷேர் பண்ணாங்களோ உடனடியா அவங்களுக்கு கால் பண்ணிட்டு சோ ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு அதை ஃபில் பண்ணிட்டு பெஸ்டா ஜாயின் பண்ணி சூப்பரா பிசினஸ் பண்ணணும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கிறேன். சோ ஒன்ஸ் அகைன் ஆல் தி பெஸ்ட் ஆல் லீடர்ஸ். ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்தா உடனடியா உங்க லீடர்ஸ் கால் பண்ணலாம்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ லீடர்ஸ். ஹோஸ்ட் பேக்.